ஓட்ஸை வச்சு காடையானம் வடை உப்படை வெள்ளடை பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுன்னு காட்டுறவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பங்குனியும் மாசியும் வந்தது இல்லையா, அப்போ நோன்பு காடையா நோன்பு அது எனக்கு ஷூட் போட முடியல. அதுக்காக நான் வந்து இப்போது வந்து அரிசியில் பண்ணுவோம் இல்லையா, அதுவே வந்து நான் ஓட்ஸில் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்தது. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஓட்ஸ் வந்து நல்லா இந்தமாரி வந்து பவுட்ரு மாதிரி பொடிச்சிக்கோங்க. காராமணி வந்து 1 கப்பு ஊற வச்சுருக்கேன். வெள்ளை அடையும் உப்படையும் பண்ணி காமிக்கிறேன். இதால் ஒரு 3 கப்பு வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். காராமணியை வந்து நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மெத்துன்னு வர அளவுக்கு வேக வச்சிடலாம். வெந்து வந்த உடனே உங்களுக்கு எப்படி தாளிக்கிறதுன்றத காமிக்கிறேன். இப்போ வந்து உப்படை சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து இப்போ தாளிக்கலாம் பாருங்க. இப்போ நான் வந்து குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் விடுங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ இது ரெண்டும் பொரிஞ்செடுத்து 1 கப் தண்ணி விட்டுக்கலாம். 1 கப்பு ஓட்ஸ் மாவுக்கு 1 கப் தண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் வந்து இந்த வேக வச்ச காராமணி, ஏற்கனவே நான் பொடிச்சு வச்சிருக்கிற கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்க தண்ணி கொதிக்கிறது. இப்போ இந்த ஓட்ஸ் போட்டு கலந்துக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் போட போகிறேன். 1 கப்பு போட போகிறேன். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட் தண்ணி விடக்கூடாது, ஹாட் வாட்டர் விடுங்க. விட்டுட்டு இந்த ஓட்ஸ் போட்டு கட்டி இல்லாமல் கலந்து. இப்போ நல்லா உருண்டு கலந்து வந்துட்டு பாருங்கள். இதை ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்தது நம்ம வெல்லம் வந்து 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணி வெல்லம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். காராமணி சேர்த்துருங்க. ஒரு கொதி வரட்டும். ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இப்போ கொதி வந்தோடனே இந்த ஓட்ஸ் பொடி போட்டு இப்போ இது கொதிக்கிறது. இந்த ஓட்ஸ் போட்டு கலரி. இப்போ வந்து வெள்ளடையும் உப்படையும் நல்லா ஆறட்டும். ஆறினோடனே வேக வைக்கும்போது உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். இப்போ வந்து தட்டி வச்சுருக்கேன் பாருங்க. இட்லி பாத்திரமில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வெந்தோடனே காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உப்படை வெள்ளடை தட்டியிருக்கேன். இந்த பட்டரை வந்து கொஞ்சம் வச்சேன், அது உருகிடுது. அதனால் நான் இது மேலே கொஞ்சமாக விட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் எப்படி வந்து இந்த ஓட்ஸில் அரிசி மாவு மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. இந்த வந்து காடை நோம்புக்கோ இல்லைன்னா முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ கூட நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். நான் போட்ட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. டேக் கேர்.